நம்மளுடைய அம்மா அப்பா காலகட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கடையில போய் அரிசி வாங்குறாங்கன்னு வைங்களேன், IR8, IR60, IR20, இந்த மாதிரி அரிசி ரகத்து பேரை சொல்லி வாங்குவாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. நம்ம அரிசியோட பிராண்ட் நேம சொல்லி வாங்குறோம். அவ்வளவு ஏன், ஒரு கடைக்காரனா நானே அரிசி ஆர்டர் சொல்றப்போ இந்த பிராண்ட்ல இத்தனை மூட்டை, அந்த பிராண்ட்ல அத்தனை மூட்டைன்னு நானுமே பிராண்ட் நேம சொல்லி தான் வாங்குறேன். அப்ப இந்த IR20, 60 இந்த ரகம்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. அந்த அரிசியோட ரகத்து பேரை விட அந்த அரிசியோட பிராண்ட் நேம் வந்து நல்லா நம்ம மனசுல பதிஞ்சிருச்சு. அப்ப இந்த IRனா என்ன, அது பக்கத்துல வர நம்பர்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த IRக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து இன்டர்நேஷனல் ரைஸ். அது பக்கத்துல வர நம்பரிங் வந்து அந்த அரிசிக்கு தகுந்த வெரைட்டிஸ்க்கு அவங்க ஒரு நம்பரிங் பண்றாங்க. இந்த மாதிரி நம்பரிங் வந்து யார் நிர்ணயிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா IRRI சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். இது வந்து ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். பிலிப்பைன்ஸ்ல ஹெட் குவார்டர் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு IR20 அப்படின்னா நம்ம ஊர்ல அது வந்து குண்டரிசி, அதாவது இட்லி அரிசின்னு சொல்லுவோம். அதே IR20 வேற நாடுகள்ல போயிட்டு சொன்னோம்னா அதுவும் குண்டரிசி, இட்லி அரிசி தான். பட் அந்த ஊர் ரீஜனல் லாங்குவேஜ், லோக்கல் லாங்குவேஜ்ல அது அந்த அரிசிக்கு வேற பேர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்காதுன்னா இந்த மாதிரி இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு நம்பரிங் சிஸ்டம் வருது. எப்படி வந்து நம்ம ஊர்ல அரிசின்னு சொல்றோம், அதுவே ஹிந்தியில வந்து சாவல்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு பொட்டானிக்கல் நேம்னு ஒன்று இருக்கு, ஒரைசா சாட்டிவான்னு. இந்த ஒரைசா சாட்டிவான்னு சொன்னா ஸோ உலகம் ஃபுல்லாவே அது அரிசியை தான் குறிப்பிடுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு நம்பரிங் சிஸ்டம் தான் இந்த IR20, 60 இதெல்லாம். ஸோ ஒரு ரகத்துக்கு ஒரு நம்பரிங் பண்றாங்க. நம்ம லோக்கல்ல அந்த ரகத்துக்கு வேற வேற பேர் இருந்தாலும் ஸோ இன்டர்நேஷனல் லெவல்ல அந்த ரகத்தை குறிப்பிடுறதுக்காக ஒரே ஒரு நம்பரை கொண்டு வராங்க. இப்போ நம்ம ஊர்ல நம்ம டெய்லி சாப்பிடுற அரிசின்னு பாத்தீங்கன்னா அது வந்து பொன்னி அரிசி. ஆனா அதே மாதிரி பாஸ்மதி அரிசியும் சாப்பாடு செஞ்சு சாப்பிட முடியும், சீரக சம்பாவும் சாப்பாடு செஞ்சு சாப்பிட முடியும். சமூகம் பெரிய இடம் சார். இதுவும் அரிசி தான், அதுவும் அரிசி தான். ஆனா ஒன்னொன்னுக்கும் நியூட்ரிஷனல் வேல்யூ மாறுபடும். இப்போ நானும் மனுஷன் தான், ஜான்சினாவும் மனுஷன் தான். நான் என் ஃப்ரெண்ட ஒரு பஞ்ச் வைக்கிறேன்னா அதை அவன் தாங்கிக்குவான், குழந்தை மாதிரியே இருந்துச்சு. இப்ப அதுவே ஜான்சினா ஒரு பஞ்ச் வச்சாருன்னா அதை அவன் தாங்கிக்குவானா? என்னுடைய வலிமை வேற, ஜான்சினாவுடைய வலிமை வேற. சண்டை ஒரு அளவுக்கு எனக்கு ஈக்குவலானாலா? அந்த மாதிரி ஒரு ரக அரிசிக்கும் ஒரு தனித்தனி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, தனித்தனி நியூட்ரிஷனல் வேல்யூ இருக்குது. சோ எந்த சீசன்ல எந்த அரிசியை பயிரிடணும், இப்போ இந்த நாட்டு மக்களுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குதுன்னா அப்ப அந்த நாட்டு மக்களுக்கு எந்த அரிசி வந்து சரியா இருக்கும். இப்போ இந்த நாட்டு மக்களுக்கு இந்த ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குன்னா இவங்களுக்கு எந்த ரக அரிசி சரியா இருக்கும். இந்த மாதிரிலாம் ஒரு சின்ன சின்ன தீர்மானம் பண்றதுதான் இந்த IRRI சொல்லக்கூடிய இந்த அமைப்பு.